புதிய ட்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு 2021 அவங்க ஸ்பெஷல் ஏஜென்சிஸை வச்சுருக்காங்க. இந்தியன் ஏஜென்சிஸ் அண்ட் ஃபாரின் ஏஜென்சிஸ் கூட வச்சுருக்காங்க. நான் கேள்விப்படுறேன். அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. பட் செப்பரேட் ஏஜென்சிஸ், உளவுத்துறை, மாநில உளவுத்துறை கொடுக்குற ரிப்போர்ட் மட்டும் கிடையாது. தனியார் அமைப்புகள் இருக்கு இல்லையா, சர்வே எடுக்கக்கூடிய மக்கள் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் மக்களோட மனநிலை என்பதை விஞ்ஞான ரீதியாக ஆய்வறிந்து அறிக்கை கொடுக்கக்கூடியவர்கள், ரொம்ப கிரெடிபிளான ஏஜென்சிஸ். ப்ளஸ் மாநில உளவுத்துறையிலேயே வந்து கிரெடிபிளாக ரிப்போர்ட்ஸ் போடுறதுக்கும் வச்சுருக்காங்க, டீம்ஸ் வச்சுருக்காங்க. நான் கேள்விப்படுறேன். இது ரெண்டையும் கொராபரேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்த ரிப்போர்ட் என்னென்னு எனக்கு கிடைச்ச தகவல் வந்து, அரசுக்கு எதிரான மனநிலை பெரிய அளவில் கீழே இருக்குது விஜய் விவகாரத்தில். விஜய்க்கு சாதகமாக தான் சிச்சுவேஷன் இருக்குது இப்போதைக்கு. 3 மாதம் 4 மாதத்தில் மாறலாம், அது நம்ம இருக்கல. ஸோ இன்றைய சூழல், இந்த துயர சம்பவத்துக்கு பிறகு இதற்கு யார் காரணமோ, யார் சூத்திரதாரியோ, அவருக்கு எதிராக திரும்ப வேண்டிய கோபம் அரசுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. பர்செப்ஷன் வரல, கவர்மெண்ட் தோத்து இருக்குது. இது அவங்களுக்கு நல்லா தெரியுது. உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்